பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் அலுவலகத்தில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை இடம்பெற்று வருகின்றது. இப்பொழுது புதிதாக சில பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. விரிவாக பார்க்க இருக்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவால் 3 மணித்தியாலங்களுக்கு மேலாக விசாரிக்கப்பட்டிருக்கின்றார். எதற்காக அவர் விசாரிக்கப்பட்டார் என்பது சம்பந்தமாக வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்களை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் அடுத்தது யாராக இருக்கும் என்பது சம்பந்தமாகவும் சில ஊகங்கள் வந்திருக்கின்றன. அவற்றையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். பிரபல பாதாள உலக குழு தலைவர் கணேமுல்ல சஞ்சீவவின் படுகொலையுடன் சம்பந்தப்பட்ட அடையாள அணிவகுப்பு ஒன்று நேற்று கொழும்பிலே இடம்பெற்றிருக்கிறது. இருந்த போதிலும் அதிலே ஒரு ஆச்சரியமான விடயம் ஒன்று நடந்திருக்கிறது. அது குறித்தும் விரிவாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகள் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் 2 கேலி சித்திரங்களும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 5ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்களுக்கும் EPDP கட்சியினுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கும் இடையில் இன்று ஒரு சந்திப்பு நடக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனை EPDP கட்சியினுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அவர் இது சம்பந்தமாக ஊடகங்கள் மத்தியில் தகவலை வெளியிட்டிருக்கின்றார். என்ன பிரச்சனை சொன்னால், இந்த சந்திப்புகள் சம்பந்தமான செய்திகளில் நேற்றிலிருந்து பலவிதமான குழப்பங்கள் நிலவி கொண்டிருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒருக்கா சந்திப்பு என்று செய்தி வாரதும், பிறகு அது இல்லை என்று சொல்லி மறுப்பு செய்தி வாரதுமாக நேற்றைய நாள் முழுக்க ஒரே குழப்பமாக இருந்தது. இருந்த போதிலும் கூட டக்ளஸ் தேவானந்தா தன்னுடைய குரல்ல இப்ப அவரே சொல்லியிருக்கிறார் காணொளிகள்ல இன்னெல்லாம் தொடர்பு கொண்டு கேட்டவை என்று சொல்லி. அந்த வகையில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் இன்று டக்ளஸ் தேவானந்தா அவர்களை சந்திக்க இருப்பதாக அவரே சொல்லியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால், உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு EPDP-யினுடைய உதவியை கோருவதற்காக இந்த சந்திப்பு இடம்பெற இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே வழியில் சங்க கூட்டணியைச் சேர்ந்த பிளாட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்களும் இன்று டக்ளஸ் தேவானந்தா அவர்களை சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த தகவல்கள் அனைத்தையும் டக்ளஸ் தேவானந்தா அவர்களே ஊடகங்கள் மத்தியில் சொல்லியுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர அவர்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்று 3 மணித்தியாலங்களுக்கு மேலாக அழைத்து விசாரணை செய்திருக்கிறார்கள். எதற்காக இந்த விசாரணை இடம்பெற்றது என்பது சம்பந்தமாக உத்தியோகபூர்வமான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இருந்த போதிலும் கூட அவர் அண்மை காலமாக தெரிவித்து வருகின்ற ஒரு கருத்து சம்பந்தமாக இந்த விசாரணை இருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது, அரசாங்கம் 323 கொள்கலன்களை எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் நாட்டுக்குள் வரவழைத்தது என்று சொல்லி ஒரு சர்ச்சை தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக ஒரு விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய விசாரணைகளை முடித்து விட்டார்கள். அதில் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்களுடைய பேரும் பரவலாக அடிபடுது. அவர்தான் இந்த அனுமதியை வழங்கினார். அதாவது, செக் பண்ணாமல் நாட்டுக்குள்ள அந்த கொள்கலன்கள் வாரத்துக்கு அனுமதி வழங்கினார் என்று சொல்லி. எனவே அந்த கேஸ் ஒரு பக்கம் இருக்க, இந்த தகவலை பாராளுமன்றத்திலேயும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலேயும் அடிக்கடி கதைச்சு கொண்டிருக்கிறது 2 பேர். ஒரு ஆள் உதய கம்மன் பில, மற்றவர் தயாஸ்ரீ ஜெயசேகர. இப்போ அது சம்பந்தமாகத்தான் நேற்றைய விசாரணை இடம்பெற்றிருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதோட உதய கம்மன் பில அவர்களும் அடுத்ததாக விசாரிக்கப்பட இருக்கின்றார். குற்ற புலனாய்வு பிரிவால எந்த நேரத்திலும் அவர் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதே வேளையில் தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் விசாரிக்கப்பட்டதுக்கு இன்னும் ஒரு காரணமும் சொல்லப்படுது என்று சொன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கடந்த காலங்களில் இந்த ஜனாதிபதி நிதியம் இருக்குத்தானே, அது மிகவும் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டது. எல்லாருக்கும் அள்ளி அள்ளி வாரி வாரி வழங்கப்பட்டது. எனவே அதில் இவர் சம்பந்தப்பட்டிருக்கார் தயாஸ்ரீ ஜெயசேகர். எனவே அது சம்பந்தமாக கூட விசாரணைகள் இருந்திருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் கூட உத்தியோகபூர்வமான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. அதே வேளையில் உதய கம்மன் பில அவர்கள் எந்த நேரத்திலும் குற்ற புலனாய்வு பிரிவால் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்படலாம் என சொல்லப்படுகிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையில் நேற்று புதிதாக ஒரு மிகப்பெரிய விமானம் ஒன்று சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டது. ஏர்பஸுக்கு சொந்தமான A330-200 வகை விமானம்தான் இந்த சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டது. இது ஒயிட் பாடி என்று சொல்லுவோம், அகலமான விமானமாகும். அதாவது ஒரே வரிசையில் 8 ஆசனங்கள், 8 சீட்டுகள் இருக்கும். அவ்வளவு அகலமாக இருக்கும். அதனுடைய அகலம் 6 மீட்டர் வரைக்கும் நீளமாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் இந்த மாதிரி ஒயிட் பாடி என்று சொல்லத்தக்க அகல விமானங்கள்
9 விமானங்கள் இருக்குது. இது வந்து 10வது விமானம். எனவே இன்றைய சூழ்நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமாக மொத்தமாக 23 விமானங்கள் இருக்கின்றன. அதில் வந்து 10 விமானங்கள் வைட் பாடி அகலமான விமானங்கள், மற்ற 13 விமானங்கள் வந்து நரோ பாடி என்று சொல்லுவோம், ஒடுக்கலான விமானங்கள். ஆக மொத்தம் 23 விமானங்களை கொண்டிருக்கிறது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று ஒரு கொண்டாட்டமாக ஒரு திருவிழா மாதிரி அது கொண்டாடப்பட்டது. ஏன்னு சொன்னால் அந்த விமானம் வந்து கொழும்புல தாழ்வாக பறந்தது. பல பகுதிகளில் வந்து தாழ்வாக பறந்து ஏராளமான பொதுமக்கள் அதனை கூடி நின்று பார்த்தார்கள். அதே வழியில் பாடசாலைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலை மாணவ மாணவிகள் குறிப்பிட்ட அந்த நேரத்துக்கு வந்து மைதானத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அனைவருக்கும் இது காண்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இது வந்து நேற்றைய நாளில் வந்து இலங்கையர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்று சொல்லி, உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து ஒரு காலத்தில் மிகவும் நஷ்டமாக இயங்கியது. இப்போது கூட நஷ்டத்தில்தான் இயங்குவதாக சொல்லப்படுகிறது. கடந்த காலங்களில் இருந்த ஊழல் பெருச்சாளிகள் நாட்டை சூறையாடியது மட்டுமில்லாமல் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை வந்து சூறையாடி அதை நஷ்டத்தில் இயங்க வச்சு பிறகு ரணில் விக்ரமசிங்க அதை வந்து தனியார் மயப்படுத்துறதுக்கும் அதை விற்கிறதுக்கும் முயற்சி செய்து அதுக்கு ஏலமெல்லாம் கோரப்பட்டு அதுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்கள், ஜெர்மனில் சேர்ந்த நிறுவனங்கள், ரஷ்ய நிறுவனம் என்று சொல்லி எல்லாரும் வந்து அதுக்கு விண்ணப்பித்து இந்த மாதிரி சம்பவங்களாக நடந்து பிறகு ஆட்சி மாறின பிறகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வந்த பிறகு சொன்னவர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து எந்த காரணம் கொண்டும் விற்கப்பட மாட்டாது என்று சொல்லி, எனவே அதுக்கு பிறகு வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுப்போம் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லி இப்போ ஒரு புதிய விமானம் வந்து சேவையில் இணைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில வந்து இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். அதோட இது ஒரு முன்னேற்றகரமான விஷயம். இதுக்கு தான் சொல்றது நாட்டில் வந்து லஞ்ச ஊழல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. லஞ்ச ஊழல் ஒழிக்கப்படும் போது நாடு வந்து தண்டவாட்டில் முன்னேறும் தானே. அதனால தான் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த விமானம் வந்து சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டமை ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு கொண்டாட்டமாகவும் பார்க்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத மீன்பிடி தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று முன்தினம் 3ஆம் திகதி இரவு முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள்ளப்பாடு மீனவர்கள் கடலுக்கு போயிருக்கணும் மீன் பிடிக்கிறதுக்கு. அங்கே போய் பார்த்தா அவர்களால் மீன்பிடி தொழிலில் ஈடுபட முடியலையா மீன் சொன்னால் ஏற்கனவே அங்கே வந்து 6 சட்டவிரோத படகுகள் வந்து மீன்பிடியில் வந்து ஈடுபட்டு கொண்டிருந்ததாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெளிச்சம் பாய்ச்சி மீன் பிடிக்கிற முறை ஒன்று இருக்காம், அது வந்து சட்டவிரோதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சட்டவிரோத படகுகள் வந்து சிலாபம் மற்றும் புல்மோட்டை போன்ற பகுதிகளில் இருந்து முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதிக்கு வந்து மீன்பிடி தொழிலில் அங்கீகரிக்கப்படாமல் சட்டவிரோதமான முறையில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்ததாக அப்பகுதி மீனவர்கள் வந்து முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்திருக்கின்றார்கள். பிரபல பாதாள உலக குழு தலைவர் கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டமை சம்பந்தமாக நேற்று வந்து ஒரு அடையாள அணிவகுப்பு ஒன்று நடந்தது கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி தனுஜா லக்மாலி அவர்களுடைய முன்னிலையில் இந்த அடையாள அணிவகுப்பு ஒன்று நடந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பலத்த பாதுகாப்பின் கீழே அழைத்து வரப்பட்டவர் எங்கள் எல்லாருக்குமே நன்கு தெரிந்த கோட் சூட்டெல்லாம் போட்டு லோயர் வேஷத்தில் வந்து அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டார் என குற்றஞ்சாட்டப்பட்ட சமிந்து டில்சான். என்ன பிரச்சனை சொன்னால் 2 பேர் வந்து அதில் வந்து சாட்சி சொல்லணும். அதாவது அவரை வந்து அடையாளம் காண்றதுக்கு 2 பேர் அழைத்து வரப்பட்டிருந்தனர். அந்த 2 பேரும் சொல்லியிருக்கணும் சுட்டது இவர் இல்லை என்று சொல்லியிருக்கணும், இல்லை என்று சொல்லி மறுத்திருக்கணும். எனவே அவர்கள் வழங்கிய அந்த சாட்சியத்தின்படி இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர் இவர் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ இவர் இல்லை என்று சொன்னால் வேறு யார்ன்றது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. ஏற்கனவே கணேமுல்ல சஞ்சீவ் அவர்களுடைய அந்த கொலை சம்பவம் வந்து அது ஒரு குழப்பத்திலாம் இருக்குது. சுட்டது யார், அதனை ஏற்பாடு செய்கிறது யார், இது இவர்களுடைய வேலையாக இருக்குமோ அவர்களுடைய வேலையாக இருக்குமோ, கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய ஒரு பகுதியாக இருக்குமோ என்றெல்லாம் செய்திகள் பரவினது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான ஆள் வந்து செவ்வந்தி. இன்ற வரைக்கும் செவ்வந்தி எங்கேண்டே தெரியாது, எப்படி காணாமல் போனார்ன்றே தெரியாது. கடல் வழியாக தப்பி போனார், அங்கே போனார், இங்கே போனார் என்று சொல்லி விதமான கதைகள் சொல்லப்பட்டதை ஒழிய செவ்வந்தி எங்கேண்டே தெரியாது. இப்ப வந்து இவரும் கொலையாளி இல்லை என்று சொன்னா அப்ப யார்தான் கொலையாளி என்றது இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. எனவே குற்றம் சாட்டப்பட்ட சமிந்து டில்சானை விளக்கமறியலில் வைக்கும்படி, அதாவது ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை நாளை வரை விளக்கமறியலில் வைக்கும்படி நீதிபதி தனுஜா லக்மாலி அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், அன்றைக்கு கொலை சம்பவம் நடந்த அன்று வந்து காலையில் வந்து லோயர் கெட்டப்ல வந்து நீதிமன்றத்துக்குள்ள வந்தவர் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கக்குள்ள வந்து அது அச்சு அசல் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் மாதிரியே இருந்தவர் தோற்றத்தில் பார்க்க
பார்க்கக்குள்ள அது காலமை, பிறகு பின்னேரம் பார்க்கக்குள்ள அவர் கைது செய்யப்படையக்குள்ள அவருடைய தோற்றம் கொஞ்சம் மாறுபட்டிருந்தது. அதை பார்க்கக்குள்ள வந்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவினுடைய ஒரு தோற்றத்தில் அவர் இருந்தவர். காலமை பார்த்த உருவத்தையும் பின்னேரம் பார்த்த உருவத்தையும் ஒப்பிட்டு சமூக வலைதளங்களில் வந்து மீம்ஸ் எல்லாம் பரப்பப்பட்டது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மீம்ஸ் வந்து மிக பரவலாக எல்லாராலும் பகிர்ந்து கொள்ளப்பட்டது சமூக வலைதளங்களில். ஏன்னு சொன்னால் காலமை ஒரு தோற்றம், பின்னேரம் ஒரு தோற்றம், காலமை பார்க்க அர்ச்சனா மதியக்கர், பின்னேரம் பார்த்தா சஜித் பிரேமதாச மதியக்கர் என்று சொல்லி. எனவே இந்த கொலை சம்பவம்ன்றது உண்மையிலேயே ஒரு குழப்பத்தெல்லாம் கிடக்குது. இலங்கையில் வந்து அவ்வப்போது இந்த மாதிரியான அதிசயமான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். அந்த லிஸ்ட்டில் இதையும் சேர்த்துக்கொள்ள வேண்டியதான். பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் மட்டக்களப்பு அலுவலகத்தில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை இடம்பெற்று வருகிறது. அது வந்து ஒரு நாள் 2 நாளில் தேடி போட்டு நிப்பாட்டையில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை இடம்பெற்று கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிதாக சில பொருட்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்காம். அது என்னென்னு சொன்னால் கையிறக்க தொலைபேசிகள், ஏராளமான கையிறக்க தொலைபேசிகளும் அதோட சேட்டலைட் தொலைபேசிகள், அதாவது செயற்கைக்கோள் தொலைபேசிகளும் வந்து மீட்கப்பட்டிருப்பதாக இன்னும் ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகி இருக்குது. அவருக்கு எதுக்கு சேட்டலைட் தொலைபேசி? சாதாரண தொலைபேசியிலே கதைக்கலாம் தானே, லோக்கலுக்குள்ள கதைக்கிறதா இருந்தாலும் சரிதான், அல்ல வெளிநாடுகளுக்கு கதைக்கிறதா இருந்தாலும் சரிதான். எனவே சேட்டலைட் தொலைபேசியை பயன்படுத்தி சில ரகசியமான தொடர்புகளை மேற்கொண்டாரா இல்லையா என்பது சம்பந்தமாக இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இருந்த போதிலும் கூட அவருடைய அலுவலகத்திலிருந்து இந்த மாதிரியான பொருட்கள், ஏராளமான தொலைபேசிகளும் சேட்டலைட் தொலைபேசிகளும் மீட்கப்பட்டமை அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திர பகுதி, ஒரு முன்னாள் அரசியல்வாதி வந்து பெட்டில் படுத்து கிடக்கிறார். ஆனால் அவரால் வந்து நித்திர கொள்ள முடியலை, தூக்கமே விரையலை. ஏன்னு சொன்னால் இப்போ நிறைய முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு வந்து நித்திரையே போச்சுது. கொஞ்சம் பேர் நாட்டை விட்டு தப்பியோறதுக்கு முயற்சி செய்யணுமாம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய கனவில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வாரார். கையில் வந்து ஒரு வலியை கொண்டு, அந்த வலியை கொண்டு வர பிடிக்க போகிறார் மாதிரி. எனவே இவைக்கு நித்திரையும் போச்சு. கனவில் கூட இப்படியான கனவுகள்லாம் வருது, கைது செய்கிறதும் விசாரணை என்று சொல்லி. ஒன்றுமே செய்ய முடியாது. உப்பு தின்றா தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறது இதுதான் பொதுவான நியதி. எனவே இந்த கேலி சித்திரங்கள் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.